6 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய பெட்ரோல் இல்லாத ஒரு ஷேர் ஆட்டோ உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு, அதுவும் வெறும் 1,00,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட போயாயோ, சும்மா பொய்யா புழுகாத, பொய் புழுகுனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு பட்ட பேர் வச்சாலும் பரவாயில்ல, நீங்க நம்பல அப்படின்னாலும் அதானுங்க நெசம். அதாகப்பட்டது நம்ம சென்னை செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சூப்பரா ஒரு ஷேர் ஆட்டோவை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆட்டோ 54 கிலோமீட்டர் வேகம் போகும். சுமார் 750 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய திறன் கொண்டது. 48 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி PLTC மோட்டர்ல இந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஆட்டோவை உருவாக்குறதுக்காக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து 2,25,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரே ஒரு ஆட்டோவை தனியா உருவாக்குறதுக்கு 2,25,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இதுவே மொத்தமா தயாரிச்சாங்க அப்படின்னா இதுல பாதி, அதாவது சுமார் 1,00,000 ரூபாயில இந்த ஆட்டோவை தயாரிக்க முடியும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பேட்டரி மூலமா இந்த ஆட்டோவை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு முறை நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும். வயர்லெஸ் சார்ஜர் பயன்படுத்திட்டு பார்க்கிங் இடத்துலயே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய வசதியும் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் ஆட்டோவுக்கு பேட்டன் ரைட்ஸும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். என் பேர் நிர்மல். நாங்கள் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து சூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மக்களுக்கிடையே வந்து நிறையா பிரச்சனை வந்து வெஹிக்கல்ஸ்னால வந்துகிட்டு இருக்குது. இப்போ இருக்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு வந்து பயப்படுறாங்க மக்கள். ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லாதனாலையும் அது வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ்னாலையும் அதை இது பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எல்லாமே அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஒரு 6 மாத காலங்களாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நாங்கள் இதை ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணி கண்ட்ரோலர்ஸ் தனியாக, பேட்டரிஸ் தனியாக, என்னென்ன இப்போ காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக சிமுலேட் பண்ணி எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டை அது அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபண்டு கொடுத்ததுனால ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லோட ஒரு மோட்டிவேஷனோட இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஃபேப்ரிகேஷன் டிசைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இதை வந்து தனித்தனியாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நெட்டில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு எது சூட் ஆகும், இது வந்து நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் விடும்போது ஒரு வில்லேஜ் பீப்புள்ஸ் அப்புறம் மற்ற எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 4 சீட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். 4 சீட்டர் ப்ளஸ் ஒரு டிரைவர் இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி 60 வோல்ட் ப்ளஸ் 554 AH யூஸ் பண்ணி ஒரு நல்ல BLDC மோட்டார் யூஸ் பண்ணி 48 வோல்ட் 1500 வாட்ஸ் BLDC மோட்டார் யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு BLDC கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சார்ஜிங் கெப்பாசிட்டி நார்மலாக EVக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து 0 to 100% ஃபுல்லாக ஏறிடும். அப்புறம் இந்த வெஹிக்கிளோட ஃபுல் மைலேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கன்னா 54 km/h போகும். அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 kg வித்தவுட் லோடு. இதில் நம்ம 4% ப்ளஸ் ஒரு டிரைவர் ஏறினா 700 kg வந்து மேக்ஸிமம் லோடு இந்த வண்டிக்கு. 700 லோடோட 50 km/h ஸ்பீடில் வந்து இது ட்ராவல் ஆகும். ஒன் டைம் ஃபுல் சார்ஜில் வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த வண்டியால் கவர் பண்ண முடியும். அப்புறம் வந்து இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒயர்லெஸ் ஆப்ஷனும் எங்கள்கிட்ட இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நம்ம இந்த இடத்துல இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஒயர்லெஸ் பிளேட்டை வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒயர்லெஸ் மூலயமா சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நமக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும், கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் ஆகும். ஸோ இது வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வந்து சோலார், IoT அந்த மாதிரி வச்சு GPS ட்ராக்கிங் அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் ஆசிட் இல்லாமல் நாங்கள் லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் ஆசிட் பேட்டரிஸ்னால தான் இது வந்து ஓவராக பர்ஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் நிறைய வருது. ஸோ அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து எந்த ஒரு டேமேஜ் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பொல்யூஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் எங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும்.
ஆக்சுவலி இன்ஜினியரிங்னாலே வந்து நேச்சருக்கு கண்டிப்பாக ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஃபேப்ரிகேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே மெயின் ரீசனாக இருந்துச்சு டிபார்ட்மெண்ட், காலேஜ் பிரின்சிபல் சார், சேர்மன் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து காலேஜ் ப்ளஸ் ப்ராஜெக்டோட மோட்டோவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஐசி இன்ஜின்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ஸ்டில் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இவி இன் ட்ரெண்ட் வரும்போது இதில் வந்து கண்டிப்பாக பொல்யூஷன் கிடையாது, ஜீரோ பொல்யூஷன், ஜீரோ எமிஷன். அதே மாதிரி எப்படி பப்ளிக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது மவுண்டைன் சைடு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அங்கே பெட்ரோலுக்கும் கிடையாது, டீசலும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி அந்த சார்ஜிங்கும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம சோலார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட்டில் அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ மவுண்டைன் ரீஜன்ஸ்லையும் பண்ணலாம், டெசர்ட் ரீஜன்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டெரைன்ஸ்லையுமே வந்து நம்மளால் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டி டெரைன் ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஓவராலாக இப்போ இருக்கிற ஈவியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா யூஸ்வலி இப்போ பப்ளிக்கில் இருக்கிற என்ன ஒரு தப்பான கருத்து என்னென்னா ஈவினாலே வந்து வெடிச்சிரும், வெயிலில் நின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஸோ. இங்கே வந்து நாங்கள் தெர்மல் கெப்பாசிட்டி, ஏர் கூலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே கூலிங் டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க். அந்த அவுட்கமில் வந்த இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ நான் வந்து ஐஸ்வர்யா, AAA டிபார்ட்மெண்ட், 3rd இயர், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேங்க்யூ.